الله فجرا جئت. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يوم نقول لجهنم هل امتلأت وتقول هل من مزيد. صدق الله العلي العليم. قال رسول الله صلى الله عليه وسلم اللهم اعتقني من النار وادخلنا الجنة يا رب العالمين أو كما قال عليه والصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்குகின்ற உணவளித்து அதை ரசிக்குகின்ற பேருபகாரி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கு கோடான கோடி புகழனைத்தும் உரியட்டுமாக. ஆமீன். மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா என் உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான முத்து முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை தப்பாது தவறாது அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்தவர்களுடைய குடும்பத்தினர்கள், சஹாபா தோழர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் மற்றும் இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் உலகத்தில் உண்டான ஆண் பெண்ணான முஸ்லிம்கள் குழந்தைகள் அத்தனை பேர்களின் மீதும் பெருபகாரியான அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக பொழிந்து கொண்டே இருக்கட்டுமாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு கலிமா சொல்லி மரணிக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், ரமலானுடைய இறுதி பத்திலே இருக்குகின்றோம். யா அல்லாஹ், இந்த இறுதி பத்திலே அதிகமாக அமல் செய்வதற்கும் லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து அருள் புரிவாயாக. நரகத்தை விட்டு பாதுகாத்து எங்கள் அனைவர்களுக்கும் சொர்க்கத்திலே உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தந்தருள் புரிவாயாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய அளப்பெரும் கிருபையினால் புனிதமான ரமலானுடைய மாதத்தினுடைய 4வது ஜும்மாவிலே நாம் இருக்குகின்றோம். இன்னும் ஒரு 7 தினங்களிலே புனிதமான ரமலான் நம்மளை விட்டு செல்ல இருக்குகிறது. கண்ணியமானவர்களே, பொதுவாக நம்மளுடைய முன்னோர்கள், நமக்கு முன்னதாக இருந்தவர்கள், அவர்களுடைய சிந்தனை இந்த ரமலான் முடிய போற நேரத்தில் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் சஹாபாக்கள் அதற்கு பிறகு வந்த தாபியின்கள் எல்லோரும் ரமலான் முடிய போகுது அப்படின்னா மிகுந்த கவலையில் இருப்பாங்க. மிகுந்த கவலை. புனிதமான ரமலான் நம்மளை விட்டு செல்ல இருக்கிறதே, போக போகுதே அப்படின்ட்டு. இப்போ நமக்கு என்ன, நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நம்ம அந்த ஈதுடைய சந்தோஷத்தில் இருப்போம். ஈது நம்மளை நெருங்கிக்கிட்டு இருக்கு, பெருநாள் நம்மளை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த சிந்தனை. அதை எப்படி கொண்டாடணும், வீட்டில் பிரியாணி ஆக்கணுமா, காலையில் வட்டலப்பம் போடணுமா, எல்லா சிந்தனையும் அதில் தான் இருக்கும். ஆனால் கண்ணியமானவர்களே,
சஹாபா பெருமக்களுடைய அந்த சிந்தனை முழுக்க ரமலான் முடிய போகுது என்று சொன்னால், நல்ல முன்னோர்களுடைய அந்த சிந்தனை என்று சொன்னால், ரமலானிலே நாம் செய்த அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டானா இல்ல தூக்கி எறிந்து விட்டானா அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவர்களிடத்திலே ஒரு கவலையே ஆழ்த்திவிடும். ரமலான் வந்துச்சுன்னா சஹாபாக்கள் ஆனந்தப்படுவார்கள், அவ்வளவு ஆனந்தம். ரமலான் போதுன்னு சொன்னா அதே மாதிரி எந்த அளவுக்கு ரமலானை வரவேற்ற ஆனந்தப்பட்டார்களோ அந்த அளவுக்கு ரமலான் செல்கிறது என்று சொன்னால் அவர்கள் அப்படி கவலையில் ஆழ்ந்து விடுவார்கள். ரமலான் போதே நம்மளுடைய அமல்கள் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு ஒரு பயம். நம்மளுடைய துவாவெல்லாம் ஏற்கப்பட்டதா, எவ்வளோ இபாதத்துகள் செய்தோம் என்பதா. கண்ணியமானவர்களே, அந்த சிந்தனை இந்த ரமலானுடைய நேரத்திலே ஈதுடைய சிந்தனை வராமல் நம்மளிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை அத்துணைகளையும் கபூல் செய்தார்கள் புரிவானாக. கண்ணியமானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதல் 10 ரஹ்மத்து, இரண்டாவது 10 மக்ஃபிரத்து, மூன்றாவது 10 இத்கும் மினன்னார். நரக விடுதலையை கேளுங்க அதிகமா அப்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன் ரசூலுல்லாஹ் அதை சொல்றாங்க? நரகத்தை பத்தி, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்லி, அதுவும் குறிப்பா இந்த 10ல கடைசி 10ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அதற்கு எவ்வளவு காரணங்கள் இருக்கிறது, அந்த நரகம் எப்படிப்பட்டது, அதனுடைய கொடூரம் என்ன, அது என்ன செய்யும், எப்படி இருக்கும். கண்ணியமானவர்களே, நரக விடுதலையை கேட்க சொன்னார். ஏன் சொன்னா ஹதீஸ்ல வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நரகத்தை நாளை மறுமையிலே அல்லாஹ் உலகத்தை எல்லாம் அழித்ததற்கு பிறகு அல்லாஹ் இழுத்து வர சொல்வான். நரகத்தை இழுத்து வர சொல்லப்படும். எத்தனை மலக்குமார்கள் இழுப்பார்கள்? கிட்டத்தட்ட 70,000 மலக்குமார்கள் 70,000 சங்கிலிகளால் அது கட்டப்பட்டிருக்கும். அதை 70,000 மலக்குமார்கள் சேர்ந்து இழுத்துட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு மிக கொடூரமானது. 70,000 மலக்குமார்கள் இழுத்துட்டு வர்றாங்கன்னா நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும், எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு பெருசா இருக்கும். 70,000 சங்கிலிகள் போட்டு கட்டப்பட்டிருக்கும். அந்த சங்கிலிகளை பிடித்து இழுத்து வருவார்கள். அந்த அளவிற்கு நரகம் பெரியது. இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே சொன்னார்கள், நரகம் ஒரு மூச்சு விட்டது என்றால், நரகம் ஒரே ஒரு மூச்சு விட்டுச்சுன்னா எல்லாருக்குமே இதயங்கள் முதல் தொண்டக்குழி வரை அடைத்து விடுமா. ஏன்னா அந்த அளவுக்கு அதனுடைய மூச்சினுடைய எஃபெக்ட், தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கும். மூச்சு விடவே முடியாது, அந்த அளவுக்கு மிக கோரமாக இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கோரமானது, கொடூரமானது நரகம், அந்த நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அதிகமாக இந்த கடைசி 10லே நரக விடுதலை கேளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். கண்ணியமானவர்களே, வெயில்ல ஏற்படக்கூடிய அந்த வெப்பம் இருக்கல்லவா, இப்போ வெயில் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு மார்ச் மாசத்துல. இன்னும் அடுத்த மாதம் இன்னும் இந்த மாதத்தை விட இன்னும் அதிகரிக்கும், மே மாதம் போனால் இன்னும் அதிகரிக்கும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த வெயிலில் ஏற்படக்கூடிய இந்த வெப்பம் இருக்க நரகத்தினுடைய மூச்சுகளில் பெரும் மூச்சு என்பதாக சொன்னார். அது விடக்கூடிய மூச்சு தான். அதாவது ஹதீஸில் வருகிறது, அது மூச்சு விட்டுச்சுன்னு சொன்னால் வெப்பமாக இருக்கும், அதுதான் வெயில் காலம். அது மூச்சை இழுக்குமா, மூச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் மூச்சை இழுக்கும், அந்த மூச்சை இழுப்பது தான் குளிர்காலம். அப்ப நரகத்தினுடைய மூச்சு விடுவதும் மூச்சை இழுப்பதும் இருக்கிறது, இது நரகத்தினுடைய அடையாளம், நரகத்தினுடைய ஒரு விஷயம்தான் இந்த அது நரகம் மூச்சு விடுவது.
அதனுடைய உஷ்ணம் தான். நரகத்தினுடைய அந்த பெரு அளவு மூச்சு வரனால தான் வெப்பத்தின் தாக்கம் தாங்க முடியாமல் நாம் எல்லாம் சுருண்டு விடுகிறோம். இந்த உலகத்திலே இப்படின்னா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நரக வேதனை எப்படி இருக்கும்? ஒரு வெயில் தாக்கம் தாங்க முடியல, வெயிலினுடைய உஷ்ணம் தாங்க முடியல, ஏசியை தேடுது, ஏசிக்கு போகணும், நம்மளால முடியல, ஏசி ரூம்ல போய் உட்காரணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை தான் வருது. கண்ணியமானவர்களே, ஏசி எல்லாம் இல்லாத அந்த மறுமை நாளிலே அல்லாஹ் நமக்கு எல்லாவற்றையும் லேசாக்கி தருவானா? கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, சமையல் பொருட்களை சமைப்பதற்காக வேண்டி சில பொருட்களை வைத்து நெருப்பை மூட்டுகிறார்கள். நெருப்பை மூட்டுறாங்க. மூட்டின நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்களாம், நீங்கள் எரிக்கும் இந்த நெருப்பானது, இந்த நீங்கள் எரிக்குகிறீர்களே, கஞ்சி காய்ச்சுவதற்காக வேண்டி எரிக்கப்படுகிறதே இந்த நெருப்பானது, நாம் சமைப்பதற்கு உண்டான நெருப்பானது, இந்த நெருப்பு இருக்கிறது, இது நரகத்தில் இருக்கக்கூடிய 70 பாகங்களில் ஒரு பாகம்தான். நரகத்தினுடைய 70 பாகங்கள்ல ஒரு பாகம். அப்ப ஒரு பாகத்தையே நம்ம ஒரு தீக்குச்சியை உரசுறோம், அதை முழுமையா எரியிற வரைக்கும் நம்மளுடைய கையில வைக்க முடியுதுங்களா? அப்ப நரகத்தினுடைய 70 பாகங்கள்ல ஒரு பாகம் அப்படின்னா, கண்ணியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும், நரக நெருப்பு எந்த அளவுக்கு இருக்கும், நரகத்தினுடைய நெருப்பினுடைய உஷ்ணம் எப்படி இருக்கும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், நீங்கள் ஒவ்வொரு மக்ரிபு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் என்பதாக 7 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அப்படி ஓதுவது நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். அதான் மக்ரிப்ல எல்லாம் நம்ம அதிகமா ஓதுவோம் அந்த துவா, அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார். கண்ணியமானவர்களை கையில பிடிக்க முடியாது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அகமது ஷரீஃப்ல, உலக நெருப்புடன் நரக நெருப்பை ஒப்பிட்டு பார்த்தோம் சொன்னா, இந்த உலக நெருப்பு மிக குளிர்ந்ததாகவே தென்படும். நரக நெருப்பு அந்த அளவுக்கு கொடூரமானது, ரொம்ப உஷ்ணம் உள்ளது என்பதாக ஹதீஸ்ல வருது. அதே போல பார்த்தோம் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உலக நெருப்பு இருக்கிறதே அல்லாஹ் எப்படி தெரியுமா நம்மள்ட்ட கொடுத்துருக்கானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, ஹதீஸ்ல வருகிறது, உலக நெருப்பை நம்மள்ட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி கடல்ல அல்லாஹ் அந்த உலக நெருப்பை, இப்ப நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த உலக நெருப்பை எடுத்து கடல்ல 2 முக்கு முக்கி எடுத்து அதுக்கப்புறம் தான் இப்ப நம்மள்ட்ட கொடுத்துருக்கிறான். அதனால தான் நம்மளால அதனுடைய உஷ்ணத்தை ஓரளவுனாச்சும் தாங்க முடிகிறது. ஏன்னா ரொம்ப நேரம் அடுப்பு எரியுது போய் நிற்க முடியாது, ஓரளவு தான் அதனுடைய உஷ்ணம் தாங்க முடியாது. கண்ணியமானவர்களே, அப்ப அந்த 2 முக்கு முக்கி எடுத்தனால தான் நம்மளால முடிஞ்ச அந்த இடத்துல நின்று சமையல் செய்ய முடிகிறது. நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் எது, அந்த நெருப்பை வைத்து, உலக நெருப்பை வைத்து எதெல்லாம் செய்வோமோ அதெல்லாம் செய்ய முடிகிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, நரக நெருப்பு இதைவிட கொடூரமானது. அல்லாஹ் அதை விட்டு காப்பாற்றுவானா? எல்லாமே சொல்லுங்க. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்ய. கண்ணியமானவர்களே, அதே போல பார்த்தோம் சொன்னா, நரக நெருப்பு எவ்வளவு பயங்கரமானது. நரகம், அந்த நரகத்தின் உள்ள அல்லாஹ் அந்த நரகத்தை எப்படியெல்லாம் படைச்சான் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா, ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹு தாலா 1000 வருடங்கள் நெருப்பு மூட்டினான், எரிந்தது. நரகத்தை அல்லாஹ் படைச்சு 1000 வருஷம் அதை நெருப்பை மூட்டினான். முதல்ல அந்த 1000 வருடங்களும் நெருப்பு அப்படி கொழுந்து விட்டு எரிந்து கடைசியாக அந்த 1000 வருடங்கள் முடிய போகும் பொழுது அது வெள்ளை நிறமாக இருந்தது. அடுத்து திரும்ப ஒரு 1000 வருடம் அல்லாஹ் எரிக்குகிறான், அந்த நரகத்தை எரிக்குகிறான். திரும்பவும் 1000 வருடம் எரிகிறது, 1000 வருடம் எரிகிறது. அப்படி எரிந்து எரிந்து கடைசியாக பார்த்தோம் என்று சொன்னால் அது
கருப்பு நிறமாக மாறுகிறது. கருப்பு நிறமாக மாறுகிறது. அதற்கு பிறகு மஞ்சள் நிறமாக மாறுகிறது. அந்த 2000 தடவை அல்லாஹ் எரிய வைக்கப்பட்டதுக்கு பிறகு அது மஞ்சள் நிறமாக மாறுகிறது. திரும்ப அல்லாஹ் திரும்ப ஒரு 1000 வருடங்கள் அதை மூட்டுகிறான், நெருப்பு மூட்டுகிறான், நெருப்பு எரிக்கப்படுகிறது. அப்படி அது எரிந்து எரிந்து கிட்டத்தட்ட அதனுடைய வருடம் முடியும் பொழுது, அந்த 1000 வருடம் 3வது 1000 வருடம் முடியும் பொழுது அப்படி கருத்த நிறமாக, கருப்பானதாக, கொடூரமான கருப்பை பார்த்தால் எப்படி இருக்கும்? பார்க்கவே முடியாத சில கருப்புகள் இருக்கும், கொடூரமான முறையில் இருக்கும். அந்த கருப்பாக இந்த நரகம் இந்த 3000 ஆண்டுகள் நெருப்பால் மூட்டப்பட்டு மூட்டப்பட்டு அது அதிபயங்கரமாக இருக்குகிறது என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அந்த அளவிற்கு கொடூரமானது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, நீங்க நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரக விடுதலை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தார். அதே போல பார்த்தனா இந்த நரக வாசிகளுடைய உணவு எப்படிப்பட்டது? நரகவாசிகளுக்கு அல்லாஹ் என்ன உணவு தருவான் அப்படின்னா, குர்ஆன்ல சூரத்து துஹான்ல அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷஜரத ஸக்கூம், ஸக்கூம்னு ஒரு மரம் இருக்கான். ஸக்கூம்னு ஒரு மரம், கள்ளிச்செடி மரம், கள்ளிச்செடி மரம் மாதிரி ஒரு மரம் இருக்குமா. இன்ன ஷஜரத ஸக்கூம் தகாமுல் அதீம், பாவிகளுடைய உணவு. அல்லாஹ் சொல்றான் பாவிகளுடைய உணவு. அந்த ஸக்கூம் இருக்கிறதே, அந்த கள்ளிச்செடி மரம் இருக்கிறதே, அந்த மரத்திலிருந்து ஒரே ஒரு துளி அந்த நெருப்பு, அது நெருப்பு தான், அது ஒரே ஒரு துளி கடல்ல விழுந்துச்சுன்னு சொன்னா, கடல்ல அந்த கள்ளிச்செடி, அந்த மரம் தான், அந்த கள்ளிச்செடி மரம் தான் நரகவாதிகளுடைய உணவு. அதுல ஒரே ஒரு துளி கடலில் விழுந்தது என்று சொன்னால் உலகத்தில் உள்ள சமுத்திரங்கள் எல்லாம் கெட்டு போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடலுக்குள்ள நிறைய சமுத்திரங்கள் இருக்கு, உலகம் முழுக்க இருக்கு. அந்த கடலில் இருக்கக்கூடிய சமுத்திரங்கள் எல்லாம் கெட்டு போய்விடும், வாழ்வாதாரமும் கெட்டு போய்விடும். அந்த அளவிற்கு மிக கொடூரமான உணவைத்தான் நரகவாதிகள் உணவாக உட்கொள்கிறார்கள். அல்லாஹ் அதை விட்டு நம்மளை காப்பாற்றுவானா? கண்ணியமானவர்களே, பாருங்க, உணவு கூட ரொம்ப கொடூரமான முறையில் இருக்குன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வசனத்துல சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், இன்ன ஷஜரத ஸக்கூம் தஆமுல் அதீம் கல் முஹ்லி யக்லி ஃபில் புத்தூன் ககலில் ஹமீம். அல்லாஹ் சொல்றான், அந்த ஸக்கூம்ங்கற மரம் பாவிகளுடைய உணவு. அது கள்ளிச்செடி மரம். அது எப்படின்னா, அதை சாப்பிட்டாங்கன்னு சொன்னா, அந்த உணவை சாப்பிட்டாங்கன்னு சொன்னா அவர்களுடைய வயிற்றுல கொதிக்கும். அது ஈயம் கொதிப்பது போல, எப்படி நம்ம ஒலை வைக்கிறோம், நோம்பு கஞ்சிக்கு ஒலை வைக்கிறாங்க, நல்லா கொதிக்க விட்டு தான் என்ன செய்வாங்க, அந்த அரிசியை போடுவாங்க. அப்படி கொதிக்கும் பொழுது எப்படி அது ஒரு கொப்பளை மாதிரி அப்படி கொதிச்சு வருகிறதோ, அது அப்படி பொங்கி வருகிறதோ, அதே போல அதை நரகவாதிகள் உட்கொண்டார்கள் என்று சொன்னால் அதை சாப்பிடுவதனால் அவர்களுக்கு மிக கொடூரமான முறையில் அவர்களுடைய வயிற்றிலே இறங்கும் என்பதாக. கண்ணியமானவர்களே, அப்ப உணவு அந்த அளவுக்கு கொடூரமானது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க, அல்லாஹும்ம அத்திக்னி மினன் நார் என்கின்ற துவாவை இந்த நரக விடுதலை உடைய பத்திலே அதிகமாக கேட்டுக்கொண்டே இருங்கள் என்பதாக வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். கண்ணியமானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரகத்தை பற்றி சொல்றான். சூரத்துல் காஃப் அப்படிங்கிற அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்பானாம். நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்பான், யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலிம் தலஅதி, யௌம நகூலு லி ஜஹன்னம, நரகமே நரகமே, ஹலிம் தலஅதி, நீ நிரம்பி விட்டாயா, நீ நிரம்பிட்டாயா, நல்ல முழுமை அடைந்து விட்டாயா, எல்லாற்றையும் நீ பெற்றுக் கொண்டாயா என்பதாக
நரகத்தை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்கும் பொழுது வதகூலு, அது சொல்லும், வதகூலு, அந்த நரகம் சொல்லும், ஹல் மின் மஸீத், யா அல்லாஹ் இன்னும் மிகுதமாக எதுவும் இருக்குகிறதா, என்னிடத்திலே கொடு, அவர்களை என்னென்ன வேதனை செய்ய முடியுமோ நான் செய்கிறேன் என்பதாக நரகம் அல்லாஹ்விடத்திலே சொல்லும். இப்ப நான் நிரம்பல அப்படின்னு என்ன சொல்லுதுங்க, நரகம் சொல்லுது. இப்ப இந்த விஷயத்தை வச்சு, இந்த ஒரு ஆயத்தை வச்சு தப்சீருடைய விரிவுரையாளர்கள், தப்சீர் விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்லி காட்டுறாங்க, சுவனத்தை விட நரகம் இருக்கிறது ரொம்ப பெரிதாக இருக்கிறது என்பதாக நாங்கள் உணர்கிறோம். அதனால தான் அல்லாஹ் இந்த அளவுக்கு சொல்றான் அப்படின்னு தப்சீர் விளக்க உரையாளர்கள், ஆலிம்கள் சொல்லி காட்டுகிறாங்க. நரகம் அந்த அளவுக்கு பெரியது, சொர்க்கத்தை விட பெரியது. இன்னும் விளக்கம் சொல்றாங்க, என்னன்னு பார்த்தா சுவனத்தை பார்க்கும்போது அது எப்போதுமே நிரம்பியே இருக்குமா. தப்சீர்ல எழுதுறாங்க குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், சுவனத்தை பார்க்கும் பொழுது அந்த சுவனம் எப்போது பார்த்தாலும் அது நிரம்பிய மேனக்கே இருக்கும். அதே போல நரகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அது காலியாகவே இருக்கும், அது காலியாவே இருக்கும், நிறையவே நிரம்பியதாவே தெரியாது என்பதாக. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், நரகமே நீ நிரம்பி விட்டாயா, ஹலிம் தலஅத்தி, நீ நிரம்பி விட்டாயன்னு அல்லாஹ் கேட்கிறான். ஆனா தப்சீர் விரிவுரையாளர்கள் ஏன் அல்லாஹ் அதை பார்த்து கேட்கிறான்னு சொன்னா, சொர்க்கமானது எப்போது பார்த்தாலும் நிரம்பிக் கொண்டே இருந்த மாதிரியே இருக்கும், ஆனா நரகம் காலியாகவே இருக்கும் அப்படின்னு. அந்த அளவிற்கு நரகம் என்பது ரொம்ப பெரியது, சொர்க்கத்தை விட பெரியது. சொர்க்கத்தை விட, சொர்க்கத்துல அல்லாஹ் எல்லா சுகபோகங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் நரகம் இருக்கிறதே, என்னென்ன வேதனைகள் எல்லாம் இந்த உலகத்திலே நாம் காணவில்லையோ, இந்த உலகத்திலே நாம் பார்க்கவில்லையோ, அத்தனை வேதனைகளும் அந்த நரகவாதிகளுக்கு இருக்குகிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். கண்ணியமானவர்களே, புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கமும் நரகமும் சண்டை போட்டுக்கிறோமா, சொர்க்கமும் நரகமும் சண்டை போட்டுக்கிறோம். அப்ப அந்த நரகம் சொல்லுமா, அல் முத்தகப்பிரூன், அல் முத்தகப்பிரூன், என்கிட்ட இருப்பவங்கெல்லாம் யார் தெரியுமா, இந்த உலகத்தில் வரும்போது நிறைய பெருமை அடித்தான் பாரு, பெருமை அடிச்சுக்கிட்டே தனக்கு தான் எல்லாம், தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு பெருமை அடித்து வாழ்ந்தான் பாரு, அவன் தான் என்கிட்ட உள்ளவன் புள்ளா அப்படின்னு நரகம் சொல்லுமா. சொர்க்கம் சொல்லுமா, என்கிட்ட உள்ளவங்கெல்லாம் யார் தெரியுமா, என்கிட்ட உள்ளவங்கெல்லாம் யார் தெரியுமா, ஏழ்மையானவர்கள், ஏழ்மையிலே வாழ்ந்தவர்கள். ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், நரகம் என்ன சொல்லுது, பெருமை அடிக்கிறவன் அப்படிங்குது. சொர்க்கம் என்ன சொல்லுது, என்கிட்ட இருப்பவங்களாம் யாரு, ஏழைகள், ஏழைகள் தான் இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் விரும்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ என்ன, அல்லாஹும்மா ஈனி மிஸ்கீனா வ அமித்தினி மிஸ்கீனா அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சாங்க. நான் வாழும்போதும் நான் ஏழையாக வாழணும், மரணிக்கும் போது ஏழையாக மரணிக்கணும், நான் நாளை மறுமையில் எழுப்பப்படும் போது ஏழையாகவே எழுப்பப்படணும். அதனால தான் நரகம் யாரை விரும்புதுங்க, சொர்க்கம் யாரை விரும்புது, சொர்க்கம் ஏழைகளை விரும்புகிறது. அப்ப கண்ணியமானவர்களே, இப்ப இது ரெண்டும் சண்டை போடுது. சண்டை போட்டதை இது அல்லாஹு தாலா பார்த்துட்டு இது ரெண்டுக்கும் அல்லாஹ் பதில் சொன்னான். ரெண்டுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். என்ன பதில் சொல்றான், நரகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீ நரகமே நீ என்னுடைய வேதனை, என்னுடைய வேதனை, அதனால் நான் யாருக்கு அதை நாடுகிறேனோ அவரெல்லாம் உன்னிடத்திலே வந்து விடுவார்கள். சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கமே நீ என்னுடைய அருட்கொடை, என்னுடைய ரஹ்மத், அதனால் நீ நான் யாரை நாடுகிறேனோ அவர்களை உன்னிடத்தில் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு உண்டான சண்டைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் அதற்கு பதில் கொடுத்து விடுகிறான். கண்ணியமானவர்களே, அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 நரக விடுதலையை கேளுங்க, விட்டுறாதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ ஒரு முக்கியத்துவமாக சொல்லி கொடுக்குறாங்கன்னா,
இவ்வளவு முக்கியத்துவமா இந்த துவாவை மட்டும் தனிப்பட்ட முறையில் நீங்க அதிகமா செய்யுங்க. அல்லாஹும்ம அஅத்திகினி மினன் நார், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடுங்கிற அந்த துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உம்மத்திலே யாரும் நரகத்தினுடைய வேதனையை, நரகத்தினுடைய சுவாசத்தை கூட யாரும் போய் அதனுடைய சுவாசத்தை கூட பெற்றுவிடக் கூடாது என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3வது பத்தில் நரகத்திலிருந்து பாதுகாத்துக்கணுங்கன்னு கேட்டாங்க. கண்ணியமானவர்களே, நரகத்தினுடைய அந்த வேதனைகளில் ஒரு வேதனையாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், அவனது உடல்கள் ஒரு நரகவாதிய நரகத்தில் வச்சு தண்டனை கொடுக்கப்படுது. அந்த உடல்கள் எல்லாம் கருகிவிடும். திரும்ப அல்லாஹ் என்ன செய்வான், அந்த உடம்பு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அப்படி திரும்ப ஆக்கிடுவான், திரும்ப கருகிவிடும். மீண்டும் மீண்டும் இந்த ஒரு விஷயம் ஒரு நரகவாதிக்கு நடைபெற்று கொண்டே இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். கருகிறார் அந்த நரகவாதி, எப்படி ஃபுல்லா கருகிடுவார். அப்புறம் அடுத்த அல்லாஹ்வுடைய உத்தரவு, அப்படியே அந்த பழைய உடம்பு வரும், திரும்ப இப்படி வேதனை நடைபெற்று கொண்டே இருக்கும். எந்த அளவுக்குங்கிறது அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அப்படிப்பட்ட விஷயத்தில் இருக்கு. கண்ணியமானவர்களே, அது தேவை. அது அந்த தோழரை எரித்து கொண்டே இருக்கும். தோல் ஃபுல்லா அப்படி கருகிருமா, தோல் மட்டும்தான், தோல் ஃபுல்லா கருகிறான். அப்புறம் திரும்ப அப்படி அவர் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துருவார் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், நரகத்தில் வேதனைகள்லேயே சின்ன வேதனை என்ன தெரியுமா? நரகத்திலேயே சின்ன வேதனை. அது அல்லாஹ் பொதுவாக நரகத்துக்கு ஒருத்தர் போயிட்டாருன்னு சொன்னால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஒருத்தர் போயிட்டாருன்னு சொன்னால் அல்லாஹ் இரக்கமெல்லாம் படமாட்டான். நரகவாசி ஆயிட்டார் அப்படின்னா இரக்கங்கிறது அல்லாட்ட கிடையாது. அப்படி ஒரு வேளை அல்லாஹ் ஒருவர் மீது இறக்கப்பட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நரகத்திலேயே மிக தாழ்ந்த வேதனை, சின்ன வேதனை. ஒருவருடைய காலிலே செருப்பு, நெருப்பு செப்பல் அணிவிக்கப்படும். நெருப்பு செப்பல் அணிவிக்கப்படும். அந்த நெருப்பு செப்பலை அவர் அணிவார். நெருப்பு செப்பல் எங்க? காலில், பாதத்தில் இருக்கிறது, பாதத்தில் இருக்கிறது. ஆனால் அவருடைய மூளை உருகி ஓடும். அந்த அளவிற்கு அதனுடைய உஷ்ணம் மூளை வரை தாக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கால் எங்க இருக்கு, மூளை எங்க இருக்கு, அது சிந்திக்கணும் நம்ம. அப்ப அந்த மூளையே உருகி ஓடுதுன்னா, அப்ப இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி காலில் குதிங்காலிருந்து ஸ்டார்ட் ஆகி அதனுடைய வெப்பநிலை மூளையே உருகி ஓட வைக்குதுன்னா, அந்த சின்ன வேதனை கூட எந்த அளவுக்கு கொடூரமானது. அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் அதை விட்டு காப்பாற்றுவாங்க. கண்ணியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு விஷயத்தை அல்லாட்ட கேட்கலாம். இந்த விஷயத்தை, நரக விடுதலையை, நரகத்திலிருந்து பாதுகாப்பாக கேட்காம இருந்துடக்கூடாது. இந்த 10 நாளில் தான் கேட்கணுமான அப்படி இல்லை, எல்லா நேரத்திலையும் கேளுங்க, எல்லா நேரத்திலையும் கேட்கணும். யா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு, நரகத்தினுடைய கொடூரத்தை விட்டு பாதுகாத்து விடு. ஏன்னா அவ்வளவு கொடூரமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். குர்ஆன்ல வருகிறது, ஒரு நரகவாதி அவன் தாகம் தாகம் என்பதாக சொல்லிக் கொண்டே இருப்பான். தாகம் தாகம் என்பதாக அவன் கூவி சொல்லிக் கொண்டே இருப்பான். அவனிடத்திலே நரகத்திலிருந்து மின் சதீது நரகவாதிகளுடைய சீல் சலங்கள் கொண்டு வரப்படும். தாகம் தாகம் ஒருத்தர், தாகம் நரகத்தில் தாகம் ஒருத்தருக்கு ஏற்பட்டுச்சுன்னா அது அடக்கவே முடியாது. எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் அடங்காது. எந்த அளவுக்கு தண்டனை பாருங்க. மின் சதீத் அப்படின்னு சொன்னா சீல் சலம், நரகவாதிகளுடைய சீல் சலம். இன்னைக்கு ஒரு கொப்பலை அதை பிதிக்கி விட்டோம்னா வீட்டை பார்த்து அப்படிம்பாங்க. ஆனால் நரகவாதிகள்கிட்ட அது ரொம்ப கொடூரமான முறையில் இருக்கும். அப்ப அல்லாஹ் அதை சொல்றான் குர்ஆன் ஷரீஃப்ல, அந்த சீல் சலம் கொண்டு வரப்படும், அவனிடத்திலே நீட்டப்படும். தாகம் தாங்க முடியாமல் அவன் அதை பிடித்து குடிக்க போவான். ஆனால் குடிக்க போகும் பொழுது அந்த சீல் சலம் அவனுடைய முகத்திலே கொஞ்சம் கொட்டிவிடும். கொட்டிவிட்டதற்கு பிறகு அவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தோள்கள் எல்லாம் உருகி அப்படி கீழே விழுந்து விடும். விழுந்து விட்டதற்கு பிறகும் அந்த நபர் என்ன செய்வான்?
அதை குடிக்கிறதுக்கு முயற்சி செய்வான். ஏன்னா அந்த அளவுக்கு தாகம் தாங்க முடியாமல் குர்ஆன் சொல்கிறது. அந்த அளவிற்கு தாகமாக இருக்கும். அவன் அதை குடிக்க போவான். முகத்திலிருந்து அது பட்டதற்கு பிறகு அப்படி அவருடைய தோள்கள் எல்லாம் உருகி கீழே விழுந்து விடும், எலும்புகளாக தெரியும். அதற்கு பிறகும் அதை அவன் பிடுங்கி அதை குடித்து விடுவான். குடித்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குடல்களை எல்லாம் அது அறுத்து விடும். குடல்கள், எத்தனை குடல்கள், எத்தனை நரம்புகள் அந்த வயிற்றிலே இருக்கிறதோ, நெஞ்சிலே இருக்கிறதோ, எல்லாவற்றையும் அந்த சீல்சலம் அப்படியே அடியோடு அடித்து விடும். இப்படி அவனுக்கு மாறி மாறி செய்து கொண்டே இருக்கப்படும். அவன் எவ்வளவுதான் சீல்சலங்கள் குடித்தாலும் அவனுடைய தாகம் ஒரு துளி அளவு கூட அடக்கப்படாது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவ்வளவு கொடூரமானது நரகம். அதனால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நரகத்திலிருந்து அதிகமாக பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக இந்த 3வது பத்திலே நமக்கு அழகான முறையிலே வலியுறுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆக கண்ணியமானவர்களே, புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய இறுதி பத்திலே நாம் இருக்குகிறோம். இன்னும் 7 தினங்கள் தான் இருக்கிறது. பெருநாள் நம்மளை நெருங்கி கொண்டிருக்கிறது. ரமலான் நம்மளை விட்டு செல்ல இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார்களோ, ரஹ்மத்தை கேட்க வேண்டும், மக்ஃபிரத்தை கேட்க வேண்டும், இத்துக்கும் மினன்னார் என்று சொல்லப்படக்கூடிய நரக விடுதலையை அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை கொடுத்து மக்ஃபிரத்தை கொடுத்து இந்த நரகத்தில் இருந்து நம்மளை அனைவர்களையும், நம்மளுடைய குடும்பத்தினர்கள், நம்மளுடைய ஊர்வாசிகள், மஹல்லாவாசிகள், உலகத்தில் உண்டான ஆண் பெண்ணான முஸ்லிம்கள் அனைவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றி அருள் புரிவானாக. வாஹிரு தவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.